போல சார். வணக்கம். இன்று காலை பார்வதி மருத்துவமனை சார்பாக 5 கிலோமீட்டர், 3 கிலோமீட்டர், 2 கிலோமீட்டர் வாக்கத்தான் 6வது எடிஷன் என்று சொல்லப்படும் வாக்கத்தான் 6வது முறையாக இன்று காலை துவக்கப்பட்டது. இந்த வாக்கத்தான் 6 முறை இது நடத்தி கொண்டிருக்கிறோம். ஒரு 12 வருடத்திற்கு முன்பு முழங்கால் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யப்பட்ட நோயாளிகள் நல்லபடியாக மீண்டும் இயல்பு வாழ்க்கையில் தன் வாழ்க்கையை நடத்துவதை காண்பிப்பதற்காக இந்த வாக்கத்தான் ஆரம்பிக்கப்பட்டது. அதன் தொடர்பாக மக்கள் பலர் காலை வாக்கிங் பண்ணுவது மிகவும் ஒரு நல்ல பழக்கம். உடல் பருமன் குறைவதற்கு சிறந்த முறை என்னவென்றால் 70% உணவு பழக்கம், 30% உடற்பயிற்சி. உடற்பயிற்சியில் சிறந்த பயிற்சி நடைப்பயிற்சியை நிறைய மக்களுக்காகவும் குடும்பங்களுக்கு கொண்டு சேர்க்கவும் இந்த வாக்கத்தான் 6வது முறையாக துவங்கப்பட்டது. இதில் மலேசியன் கான்சுலேட் ஜெனரல் கே சரவணகுமார் குமாரவாசகன் அவர்கள், இந்த தொகுதியின் எம்எல்ஏ திரு இ கருணாநிதி அவர்கள் வந்து துவக்கி வைத்து 5 கிலோமீட்டர், 3 கிலோமீட்டர், 1 கிலோமீட்டர் மொத்தம் 5200 பேர்கள் பங்கு கொண்டு இது ஒரு சிறந்த முறையில் ஆரம்பிக்கப்பட்டது. இதே போன்ற முயற்சி பார்வதி மருத்துவமனையின் சார்பாக மீண்டும் மீண்டும் தொடரும். நன்றி. சரி, இப்போ உணவு முறைன்னு சொல்லிருக்கீங்களா? உணவு முறைனா எந்த மாதிரி உணவு முறை? ஏன்னா இப்போ நிறைய ஃபாஸ்ட் ஃபுட்லாம் வந்துருச்சு. ஒபிசிட்டி அதிகமாகுது. இப்போ எந்த மாதிரி உணவு முறையாகவும் கையாளும்? பொதுவாக உணவு முறைன்னு சொல்லும் பொழுது பிளான்ட் பேஸ்ட் அப்படிம்பாங்க. இது வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன்கிறதுக்காக இல்லை, பிளான்ட் பேஸ்டு ஃபுட்டு அப்படின்னு சாப்பிடும் போது நிச்சயமாக அது ஒரு நல்ல பழக்கமாக அமையுது. நான்வெஜ் சாப்பிட்றவங்க தோல் அந்த கொழுப்பு சத்தை இல்லாமல் மீட்டு, இறைச்சியில் ரெட் மீட்டுன்னு சொல்லுவாங்க. அதில் கொழுப்பு சத்து அந்த தோலை எடுத்துட்டு சாப்பிட்ணும். அதே மாதிரி எக்கு சாப்பிடும்போது எக் ஒயிட்டு, சில சமயம் எக் யோக்கையும் சாப்பிட்லாம், ஆனால் கம்மியாக சாப்பிட்ணும். எக் யோக்குனா உள்ள மஞ்சக்கரு, வெள்ளைக்கரு மிகவும் நல்லது. பிளான்ட் பேஸ்ட் ஃபுட்டை சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இதில் முக்கியமான உணவு பழக்கத்தில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, அரிசியை குறைக்கணும். அரிசி கெடுதல் கிடையாது. அரிசியை நாம் சாப்பிடும் முறை தவறு. அதனால் முடிந்தவரை ஒரு மதிய உணவு அப்படின்னா ஒரு காய், ஒரு சாலட்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் மெயினாக நமக்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய வெள்ளரிக்காய் ரொம்ப ரொம்ப உபயோகமாக இருக்கும். வெள்ளரிக்காய் உபயோகித்து ஒரு சாலடும், ஒரு சுண்டல், முளை கட்டின பயிர் வச்சு ஒரு சுண்டல் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அதை முடிக்கும் போது ஒரு ஃப்ரூட்ஸோடு சாப்பிடணும். இரவு 6 மணிக்குள்ள சூரிய உதயத்துக்கு முன்னே சாப்பிட வேண்டும். முடிந்தால் பசி என்பது ஒரு பழக்கத்தை நம்ம தான் கொண்டு வரணும். ஒரு பசி எடுக்கும்போது ஒரு சுடு தண்ணி குடிச்சிங்கன்னா கூட அது வயிறு அடங்கிடும். அதனால் நமக்கு எவ்வளோ தேவையோ அது மாதிரி 3 மடங்கு 4 மடங்கு தினமும் உணவு அருந்தி கொண்டு இருக்கிறோம். அதனால தான் மெயினாக ஸ்வீட்ஸை ரொம்ப லிமிட்டடாக யூஸ் பண்ணணும். எல்லாரும் கொண்டாடணும், சந்தேகம் இல்லை ஸ்வீட்ஸு, ஆனால் ரொம்ப லிமிட்டடாக இருந்தால் தான் கொண்டாட்டம் தொடரும். அதனால் உணவு பழக்கம் ரொம்ப முக்கியம். நடைப்பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, இப்போ இந்த மிட் நைட் பிரியாணி அப்படிங்கிற ட்ரெண்டிங்கில் மிட் நைட்டில் நிறைய பேர் பிரியாணி, ஆயிலி பிரியாணி சாப்பிட்றாங்க. இது ஹெல்த்துக்கு எந்த அளவுக்கு நல்லது இல்லை கெட்டது? நிச்சயமாக 6 மணிக்கு மேலே எந்த உணவு பழக்கத்தை என்கரேஜ் பண்ணுறதும் தவறுங்க. அதனால் இந்த மாதிரி ஒரு பழக்கத்தை கொண்டு வரதே நம்மளோட கல்ச்சர்லேயே இல்லாத நம்ம பழக்கத்திலே இல்லாத புது விஷயங்கள்லாம் நம்ம கொண்டு வரும்பொழுது அது நல்லதா கெட்டதான்னு பார்க்கணும். அப்படி பார்க்கும்பொழுது 6 மணிக்கு மேலே எந்த உணவு பழக்கம் நம்ம கொண்டு வந்தாலும், நைட்டு டின்னர் சாப்பிட்றதே எல்லாரும் பார்ட்டி பண்ணுற எல்லாருக்குமே நான் சொல்கிறது என்னென்னா, பார்ட்டி பண்ணலாம். பார்ட்டினா மத்தியானம் ஆரம்பித்து சாயங்காலம் முடிக்கணும். 6 மணி 7 மணிக்கு மேலே உணவு அருந்தாத பார்ட்டி இருக்கலாம். ஒரு சின்ன கருத்து என்னென்னா, பார்ட்டி பண்ணும் மக்கள் மதியம் பார்ட்டி வச்சுக்கணும். உணவு அருந்தக்கூடிய பார்ட்டியாக இருந்துச்சுன்னா அது மதியத்துக்குள்ளே முடிக்கணும். இரவு பார்ட்டி வேணும் அப்படின்னா அது உணவு இல்லாத பார்ட்டியாக இருக்கணும்.
உணவு இல்லாத பார்ட்டியாக இருக்கணும். பார்ட்டின்னு சொல்கிறாங்க இல்லையா, நிறையா இப்போ வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பழக்கங்கள்லாம் புதுசாக வந்துட்டுருக்கு. இது வந்து ரொம்ப ஊடுருவி போயிடுச்சு. இதுதான் நார்மல் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இது வந்து நிச்சயமாக நார்மல் கிடையாது. நம்ம தான் மாறணும். இந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் இந்த கேள்வி கேட்டதுக்கே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது மக்களை சென்றடைய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். தேங்க்யூ சார்.